இன்றைக்கி வாங்க நம்ம குக் வித் வரனால நம்ம சூப்பரான ஒரு மெதுவடை பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கீரையில் நம்ம ஆரோக்கியமான ஒரு வடை பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த குளிர்காலத்தில் மூட்டு கைகால் வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து இது. இப்போ முடக்கத்தான் கீரை வடை செய்கிறதுக்கு உளுந்து மாவு வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா தான் ஒட்டாமல் வரும். அப்புறம் இதில் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இஞ்சி போட்டால் அது தனித்தனியாக எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி இஞ்சி பேஸ்ட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு இதை வந்து வடையோடு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு முடக்கத்தான் கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு முடக்கத்தான் கீரையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு வடை செய்கிறதா இருந்தாலும் அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதையும் இதோட கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு வடை மாவு தயாராகிடுச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. முடக்கத்தான் கீரை வடை செய்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு வந்து கையில் தண்ணி நனைச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாவு அப்போ தாங்க ஒட்டாமல் வரும். இப்போ வடையை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை வடை அருமையாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. நல்லா வேகட்டுங்க. இப்போது நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வேக வச்சு சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அருமையான முடக்கத்தான் கீரை வடை ஆரோக்கியமான வடை ரெடி ஆகிடுங்க. இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதுங்க எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால அவ்வளோ ஒட்டாமல் வருங்க. நல்லா மொறுன்னு சூப்பரான முடக்கத்தான் கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போது மற்ற வடையெல்லாம் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ முடக்கத்தான் கீரை மட்டும்தான் இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இதோட அரைக்கீரை சேர்க்கலாங்க, முருங்கைக்கீரை சேர்க்கலாம். எல்லா வகையான கீரையும் சேர்த்து செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே டக்குன்னு காலி பண்ணிவிடுவாங்க. நீங்களும் இந்த முடக்கத்தான் கீரை வடையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். Thank you, friends.